இந்த ஆக்சிடென்ட்ல 45 பேர் உயிரை இழந்திருக்காங்க. அண்ட் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல 45 பேர்ல 42 பேர் வந்து நம்ம இந்தியன் மக்கள் தான். ஹைதராபாத்ல இருந்து உம்ராக்காக சவுதி அரேபியா வந்திருக்காங்க. இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சார் இல்லையா, அவரோட பேர் வந்து முகமது அப்துல் சுஹேப். 24 வயசு அவருக்கு. ஹைதராபாத்தை சேர்ந்தவர். இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த குரூப் வந்து ஹைதராபாத்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு கிளம்பினது பார்த்தோம்னா நவம்பர் 9ஆம் தேதி அங்கிருந்து கிளம்பி இங்க சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்காங்க உம்ரா செய்யறதுக்காக. அவரோட பஸ்ஸோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 54 சீட், 54 பேர் உட்கார்ற மாதிரி அது பஸ்ஸோட கெப்பாசிட்டி. அதுல 4 பேர் வந்து நாங்க தனியா கார்ல வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கால இருந்து மதீனாக்கு கார்ல தனியா செப்பரேட்டா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னும் 4 பேர் குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்காலே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சோ 46 பேர் மட்டும்தான் பஸ்ல இருந்து கிளம்பி இருக்காங்க மக்கால இருந்து மதீனாக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்த நேரம் பார்த்தோம்னா ராத்திரி 1:30 மணிக்கு முஃப்ரிஹாத் அப்படின்னு ஒரு லொகேஷன்ல மதினால இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு டீசல் டேங்கர் மேல இந்த பஸ் மோதி ஃபயர் வந்து நெருப்பு பட்டு டோட்டலா வந்து வண்டி எரிஞ்சிருக்கு. தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து தலைக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா தரதாக நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இது என்னதான் ஆக்சிடென்டா பார்த்தாலும் என்னோட பர்சனலான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் பஸ்ல நான் போகும்போது 2 வாட்டி பஸ்ல போயிருப்பேன் உம்ராக்கு. 2 வாட்டி போகும்போது நான் வந்து இனிமேட்டு பஸ்லயே போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரோட ரேஷ் டிரைவிங் தான். ஓகேங்களா, பஸ்ஸோட ஸ்பீடு 100 கிலோமீட்டர் தான் போகணும்னு இருந்தாலும் அவங்க 140 வரைக்கும் 130 120 அதுல தான் அவங்க ஹைவேலயே வைப்பாங்க. அங்க கேமரா கூட ரொம்ப குறைவுன்னு ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆன காரணம் வந்து பஸ் டிரைவர்னு சொல்ல வரல, என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த மாதிரி ஆற ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இப்பதான் ஆகுதான்னு கேட்டா இல்ல. நீங்க எப்போ இந்த ஹைவேல போனீங்களானோ நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டா கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. தயவு செஞ்சு உம்ராக்கு நீங்க போறதா இருந்தா பர்சனலி நான் உங்களை ப்ரிஃபர் பண்றது நீங்க வந்து கார்ல போங்க, இல்லைன்னா ஃபிளைட்ல போயிடுங்க. ஸோ பஸ்ல போறதா இருந்தாலும் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா கொடுக்குற பஸ்ல போயிட்டு நீங்க சேஃபா டிராவல் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சீப்பா இருக்கு, கம்மியான ரேட்ல போற பஸ்னா வந்து இப்படிதான் ஒரு 80% இப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட சேஃப்டியை பாருங்க. இது வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரே ஃபேமிலியில ஒரு 18 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, 3 ஜென்ரேஷனும் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. பட் அதை வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.